ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் நம்ம ஹீரோ சாரின்னு சொல்லிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்து நின்றுட்டுருக்கான். அதே மாதிரியே கேட்குறான், நான் உங்ககிட்ட ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டேன், உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நான் என்னெல்லாமோ முயற்சி பண்ணேன், அது எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட இப்போ மனசார மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரி கேட்டுட்ருக்கான். அதுக்கு அவளும் சொல்கிறா, ஏன்னா திடீர்னு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க, அதுவும் மனசார மன்னிப்பு கேட்குறீங்களா? அந்த மனசே உங்களோடது இல்லையா, அது ஆசாதோடது, அதனால தான் நீங்கள் இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க. என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு என்னோட புருஷன் தான் காரணம், அப்புறம் என்னோட புருஷனோட சாவுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம், அதுக்கு நான் உங்களை என்றைக்கும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவன் லைட் செட்டப்பில் வந்து சாரின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பான். அதில் இவ வேணும்னே வந்து தண்ணியை ஊற்றிட்டு அங்கே இருந்து போயிடுறா. பட் இருந்தாலும் இப்போவும் நம்ம ஹீரோக்கு கொஞ்சமும் கோவம் வரல, ஏன்னா இப்போ தான் இவன் வந்து அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா இல்லையா. ஸோ அதனால இந்த பக்கம் இந்த குட்டி பையனை சாகடிக்கிறதுக்கு அடுத்த பிளானை போட ஆரம்பிச்சிட்டா இந்த கான்வேகம். அவனை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு கேம் விளையாடலாம் வாப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு கயிறை போட்டு தூக்கு மாட்டி அந்த பையனை தொங்க விட போறா போல. ஸோ அதனால கயிறு எடுத்துட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு இருக்கும் போது அப்போ அந்த பையனுக்கு வந்து ஃபோன் கால் வருது. கால் பண்ணுறது யாருன்னு பார்த்தா நம்ம அர்மான் தான். அவனோட ஃபோட்டோ இருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. யார் இவர் ஏற்கனவே உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அர்மான் அங்கிள், இவர் என் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பார்ட்னரும் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் இங்கிருந்து போயிடுறான். அப்படின்னா நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன், இஷாந்தோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஏன் பையனா, இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் தங்கச்சி கறி அவளோட காதலன் கூட எல்லா தப்புமே பண்ணிட்டா. ஸோ அதை நினச்சி வருத்தப்பட்டு உட்காந்துருக்கா. நம்ம எதுவும் தப்பு பண்ணிடலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அவனும் வந்து நம்ம எந்த தப்பு பண்ணல, நம்ம லவ் பண்ணியிருக்கோம், நம்ம கல்யாணமும் பண்ணிக்க போகிறோம், அதனால இதெல்லாம் சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு அவளோட காதில் இருக்கிற தோடை வந்து அவன் கலட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே உட்காந்து முண்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ரிங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். அவளும் அதை முழுசாக நம்ப தான் செய்கிறா. அவனோட கையில் இவளும் வந்து ரிங்கை போட்டு இருக்கா. ஸோ ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இவன் ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கான். இவன் மனசுல என்ன இருக்குங்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினே அவளோட ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே ரோஸ் இருக்குது. அதை வச்சதுமே அர்மான் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. இவனுக்கு என்னாச்சு, எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு இவ்வளோ துடிக்கிறான், அவ்வளோ ஒன்றும் இவன் நல்லவன் கிடையாது, எதுக்காக என்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கணும்? ஓ, இப்போ தான் எனக்கு என்ன காரணங்கிறது புரியுது. இந்த வீட்டை அவன் சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா, அதுக்கு என்னோட சைன் தேவை, அதுக்காக தான் இவன் அதெல்லாம் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவளே நேரடியாக போயிட்டு இந்த விஷயத்த ஹர்மான் கிட்டே கேட்குறா. நீ எதுக்காக அப்படிலாம் ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, நீ அந்தளவுக்கு நல்லவன் ஒன்றும் கிடையாது, உன்னை பற்றி எனக்கு முழுசாக தெரியும், நீனே தானே என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னெல்லாமோ பண்ண, என்னை புல்ரோசரை வச்சு கூட ஏற்றுறதுக்கு பார்த்தல்ல, என்னை சாகடிக்கணும்னு நினைக்கிறதும் நீ தான், அதே சமயம் என்னை நெருப்புலேருந்து என்னோட உயிரை காப்பாற்றினதும் நீ தான், உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியும் இந்த வீட்டை நீ சொந்தமாக்கணும்னு நினைக்கிறல்ல, அதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் அவனும் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்துட்டு அவகிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஓ, இப்போ அதில் நான் சைன் போடணுமா, எனக்கு தெரியும் நீ இப்படி தான், நீ இப்படிப்பட்டவன் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கா. அந்த பேப்பரை வாங்கி அவன் பிடிச்சி கிழிச்சு போட்டுட்டு, இங்கே பாரு, உன்னோட சைன்லாம் எனக்கு தேவையே கிடையாது, இந்த வீட்டோட ஓனரே நான் தான், அப்படி இருக்கும்போது உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஆனால் நான் அது எதையுமே பண்ண விரும்பலை, அது ஏன்னு எனக்கும் தெரியல, உன்னை எந்த அளவுக்கு வெறுக்க ஆரம்பிச்சினோ இப்போ அதை விட அதிகமாக உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட எனக்கு எதுவுமே வேணாம், உன்னோட மன்னிப்பு தவிர, ஏன்னா நீ மன்னிச்சிட்டா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு அங்கேருந்து வந்தா. அப்போ தங்கச்சிக்காரி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கா. இந்த மாதிரி சமீர் என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டான், அவன் கூடிய சீக்கிரத்தில் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வேற சொன்னான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னது இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பரவாயில்லையா, உன்னோட வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த கான்வேகமும் பையனோட ஃப்ரெண்டுக்காரன் தான் இந்த இஷான்ங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கான நூலை போட்டுக்கிட்டு இருக்கா. அவன் வந்து ட்ரெஸ் மாத்திர நேரமாக பார்த்து அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கா. அவன் டக்குன்னு வெக்கப்பட்டு திரும்பிக்கிறான். சாரி, நான் வந்து நீங்கள் ட்ரெஸ் மாத்திர நேரமாக பார்த்து வந்துட்டேன், நான் இங்கேருந்து போகவா, ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் உள்ளே போயிட்டா. அதுக்குள்ளே இவன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எதிர்த்தாப்பில் வந்து நிற்கிறா பேய் மாதிரி. என்ன வேணும் உங்களுக்கு, என்ன சொல்லணும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை நான் எங்கேருந்து வந்தேன், என்னோட பேர் என்ன, என்னோட ஊர் என்ன, என்னோட வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன தான் இந்த வீட்டில் என்ன மரியாதை நடத்தினாலும், என்னை அன்பாக பார்த்துக்கிட்டாலும் இந்த ஊர் உலகம் என்ன பேசும், நான் எந்த உரிமையில் உங்கள் வீட்டில் நான் இருக்கிறது, அதனால் என்னால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன், இதனால் உங்களுக்கும் தான் கெட்ட பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் உடனே இவன் அவளோட கையை பிடிச்சி
நீ ஊர் உலகத்தை பற்றிலாம் யோசிக்க வேணாம். இப்போ என்ன உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அதுதானே. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அவளே இந்த வலையத்தான் போட்டா, அதில் போயிட்டு இவனே வாண்டடாக விழுந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே இவளும் சம்மதங்கிற மாதிரி அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. என்னோட வலையில் நீ முழுசாக விழுந்துட்ட, இதை தான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் என்ன, இந்த பக்கம் பையன் வந்து நம்ம ஹீரோயினி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான், அந்த பக்கம் இசான் வந்து அம்மாகாரி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே வந்து காதலில் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா, பையன் வயசில் இருக்கிற ஒரு பையனை வந்து இவ காதலிக்கிறாளே அப்படிங்கிறதா என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்ன கான்செப்டோ என்ன கதையோ தெரியல. அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். அவளை முழுசாக வந்து இவன் காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவள் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. அந்த பக்கம் அவன் வந்து அம்மா கறியை அழகாக ரெடி பண்ணி அவளை என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டான். ரிங்கெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு கருமாந்திர காட்சிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. காலங்காத்தில் இஷாந்தோட அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல். அவங்க வந்து தன்னோட மருமகளோட ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா மருமக மாதிரியே ஒருத்தி வந்து பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறது தெரியுது. அவளை பார்த்துட்டு இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கும் போது அப்போ பையன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லம்மா, என்னோட பொண்டாட்டி என்னோட வாழ்க்கையை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு. இப்போ பாருங்க அவள் திரும்ப வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தன்னோட மருமகளே திரும்ப கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நீ என்னோட பையனோட வாழ்க்கையில் வந்துட்டல, இதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளை மருமகளாகவும் ஏற்றுக்கிட்டாங்க. இதில் என்ன ஒரு கூத்துனா, மாமியாருக்கு என்ன வயசு ஆகுதோ அதே வயசு தான் மருமகளுக்கும் ஆகுது. இந்த பக்கம் அர்மான் ப்ரெஸ்ஸுக்காரவங்களாம் கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்னன்னா, மாஹிராக்கும் எனக்கும் இருந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்களோட ப்ராப்பர்ட்டியில் நான் 50% பார்ட்னராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன அவன் நம்மளை கேட்காமலே அவன் இஷ்டத்துக்கு எல்லா முடிவுமே எடுக்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிறான், இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்க போகுது, பெரிய பார்ட்டி. அங்கே நான் எல்லாருக்கு முன்னாடி வச்சு இன்னொரு விஷயத்தையும் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லலை. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் தங்கச்சிக்காரி ப்ரெக்னெண்ட்டாகவே ஆயிட்டா போல். டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் மெசேஜை போட்டு விட்டா, இந்த மாதிரி நான் உன்னோட குழந்தைக்கு அப்பா ஆக போகிறேன், இந்த விஷயத்தை பற்றி நீ பார்ட்டியில் எல்லாருக்கு முன்னாடி சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் வேறு சில பொண்ணுங்க கூடலாம் உறவாடிட்டு இருப்பான் போல். ஸோ இப்போ கூட ஒரு பொண்ணு கூட பெட்டில் படுத்து தான் இருக்கான். ஸோ அந்த மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட இவன் அவளை ஏற்றுக்கிற மாதிரி தெரியலை. இதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி ரூமுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. யாரை கேட்டு இவன் இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்துட்டு இருக்கான், என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம அவன் பாட்டுக்கு எப்படி முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. தண்ணி குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஆல்ரெடி வந்து இவளோட ரூமில் வந்து உட்காந்துருக்கான் போல். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருமா, நடந்தது நடந்து போச்சு. இப்போ நம்ம 2 பேரும் ப்ராப்பர்ட்டி பார்ட்னர் ஆகிட்டோம். கூடிய சீக்கிரத்தில் லைஃப் பார்ட்னரும் ஆயிடுவோம். ஆனால் அது நீ மனசு வச்சாதான் முடியும். சரி அதெல்லாம் விடு, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் எடுத்து வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கான். அதில் என்ன இருக்குன்னா, இவளுக்காக ஒரு கவுன் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல். இதை போட்டுக்கிட்டு தான் நீ பார்ட்டிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்தா அவனோட மூஞ்சிலே அதை விட்டு எரிஞ்சிட்டு, நீ என்ன கொடுத்தாலும் நான் போட்டுக்கணுமா, நீ யாரா ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் நான் என்ன பண்ணணும், என்ன ட்ரெஸ் போட்டுக்கணுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டா, உனக்கு இதை தவிர வேறு ஆப்ஷனே இல்லை, நீ இதை தான் போட்டுக்கிட்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கே இங்கேருந்து போயிடுறான். பையன் எப்படி நம்ம ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்ணானோ அதே மாதிரி இந்த பக்கம் அம்மாக்காரிக்கு காதலன் கிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கான் இஷாந்த். ஒரு நெக்லஸ் செட்டை கொடுத்து, இன்றைக்கி நைட்டு என்னோட ஃப்ரெண்டு அர்மான் ஒரு பார்ட்டி வச்சுருக்கான், அந்த பார்ட்டிக்கு நம்ம போகணும், அதுக்கு நீ இதை தான் போட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கான். அப்போ இவன் அவங்ககிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த அவனோட காதலை சொல்லிக்கிட்டு இருக்கா. அது என்ன விஷயம் சொன்னா அப்படிங்கிறதுலாம் நமக்கு காட்டலை. ஆனால் அடுத்த செகண்டே அவன் வந்து அது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு அவளை அப்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் அவள் என்ன சொன்னாங்கிறது நமக்கு காமிக்கல. நம்ம ஹீரோயினிக்கிட்ட அந்த கவுனை கொடுத்து போட்டுக்க சொன்னால் அவள் போட்டு பல. ஸோ அதனால் அந்த கவுனு ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கா. யாருக்கிட்ட, நீ என்ன கொடுத்தாலும் அதை நான் போட்டுக்கணுமா, நான் கண்டிப்பாக அதை நான் போட்டுக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் போயிட்டு வேறு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அச்சஸெல்லாம் இவள் இப்போ எந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டாலும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை அங்கே கபோர்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு லெட்டரும் வச்சுருக்கான் போல். அதை படித்து பார்க்குறா. அதில் அவன் எழுதியிருக்கான், நான் உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சு வச்சுக்கிட்டது உண்மைதான் அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை நீ கிழிச்சு போட்டிருப்ப. இப்போ உங்ககிட்ட போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸும் கிடையாது, ஏன்னா கபோர்டில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையுமே நான் எடுத்துட்டேன். இப்போ நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பார்ட்டிக்கு வர்றது தவிர உனக்கு ஒரு வழியும் கிடையாது. என்னைக்கு நான் அந்த ட்ரெஸ்ஸில் உன்னை சிண்ட்ரெல்லா மாதிரி பார்க்குறது உறுதி அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்கான். ஸோ அதனால் இவளுக்கு வேறு வழி இல்லை, அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டாகணும்.
சொன்னாப்புல இப்போ நைட் ஆயிடுச்சு, பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து முன்னாடியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினி வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா ஃப்ரெண்டுக்கார தான் வரான். அவனை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அம்மாவையும் பார்த்து விசாரிச்சு பேசிட்டு இருக்கான். அப்போ அவங்களும் கேட்குறாங்க, உன்னோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி என்னோட பையன் உன்னோட ஃப்ரெண்டு வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிற, உண்மையாவா அப்படின்னு கேட்டா, ஆமாடா நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அந்த பொண்ணை நீ பார்த்தனா அசந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். எஸ், இவன் அசந்து தான் போக போகிறான். ஏன்னா வந்து இவன் யாரை சொல்கிறானோ அது இவனோட அம்மா தான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது. சரி உன்னோட ஆள் எங்கே அப்படின்னு கேட்டா, அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினுமே அங்கே அழகாக ரெடி ஆகிட்டு வந்துட்டா. அவன் சொன்ன மாதிரியே அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே சிண்ட்ரெல்லா மாதிரி கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் கீழே இறங்கி வந்தவ கொஞ்சம் கூட நம்ம ஹீரோவை கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டிக்கு இங்கேருந்து போயிட்டு இருக்கா. பார்ட்டிக்கு அந்த சமீர் வருவானான்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரியுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சொன்னாப்புல அந்த பையலுமே வரான். ஆனால் தனியாக வராமல் கூட ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒன்றுமே புரியல. யார் இந்த பொண்ணு, நீ எதுக்காக இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா விளாட்ரியா சமீர், உனக்கும் எனக்கும் தானே கல்யாணமாக போகுது, நீ என்ன என்கேஜ்மெண்ட் கூட பண்ணிக்கிட்டியே அப்படின்னு கேட்டால், உன்ன மாதிரி ஒரு ஊன விழுந்த பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன், நீ எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவளும் கேட்குறா, நீ இதை மாதிரிலாம் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் உன்னோட குழந்தைக்கு அம்மா ஆக போறேன் அப்படின்னு சொன்னா, எவனோ பண்ண பாவத்தை ஏன் தள்ள கட்ட பாக்குறியா, இந்த குழந்தைக்கு எவன் அப்பனும் அவங்கிட்ட போய் கேளு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கான். அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. கையை வாங்கிட்டு அடிக்கிறதுக்கு கூட போயிட்டு இருக்கா. அப்போ அவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினி வந்துடுறா. ஸோ நடந்ததெல்லாம் அவளுமே கேட்டுட்டு தான் இருந்திருப்பா போல. அவள் வந்து என்ன சொல்ல போறா அப்படிங்கிறதுலாம் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.